This video sponsored by BuyMote ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. பிராண்டட் ஐட்டம் கூட டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 8ஆம் வகுப்பு திருக்குறள் பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்தும் ரெண்டு குறள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நாம் இப்போதைக்கு இதில் கொடுத்துருக்கதை மட்டும் மெயினாக பார்க்கலாம். ஏற்கனவே இதை ஸ்டார்ட்ஸாக போட்டிருந்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு எல்லோரும் திட்டுறாங்க. ரொம்ப திட்டாதீங்க. நம்ம இதில் ஸ்லோவாக போடுறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நடுநிலைமை அப்படிங்கிறது 12வது அதிகாரம் அறத்துப்பால்ல இருக்குது. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நடுநிலைமை உடையவர், நடுநிலைமை இல்லாதவர் அப்படிங்கிறது அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் அறியப்படும். உங்களுக்கு பின்னாடி புகழ் வருது அப்படின்னா நீங்கள் நடுநிலைமை உடையவர். புகழ் இல்லை, பழிதான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நடுநிலைமை இல்லாதவர். அடுத்து, சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கொடாமை சான்றோருக்கு அணி. நீங்கள் சான்றோருக்கு அணின்னு சொல்லிட்டாங்கல்ல. சான்றோருக்கு அழகு என்ன அப்படின்னா, தான் சமமாக இருந்து தன்னிட்ட வைக்கப்படுற பொருளோட எடையை துலாக்கோல் சரியாக காட்டும். அதே மாதிரி நீங்களும் நடுநிலைமையோடு இருந்தால் சான்றோருக்கு அணின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அப்படின்னு வந்ததுனால இது உவமை அணி. அடுத்து, கூடா ஒழுக்கம் அறத்துப்பால்ல 28வது அதிகாரம். வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் பொறுத்த மெய்ந்தற்று. புலி பசுந்தோலை போத்திக்கிட்டு புல் மேயிற மாதிரி ஆக்ட் கொடுக்குற மாதிரி தான் ஒன்று. மனசை அடக்க தெரியாதவன் நான் தவம் மேற்கொள்கிறேன், மனசை அடக்க தெரியாதவன் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் இதே மீனிங் தான். புலி தோலை போத்திக்கிட்டு பசுவோட தோலை புளி போத்திக்கிற மாதிரி தான். மனசை அடக்க தெரிஞ்சால் தான் படிக்க முடியும், கண்டினியூவாக படிக்க முடியும். இதில் இல்லாத ஒன்று ஓமையாக கொடுத்ததுனால இது இல்பொருள் ஓமை அணி. கனை கொடியது யாழ்கோடு செவ்விதங்கு அண்ணன் வினைபடுபாலால் கொள்ளல். நேராக இருந்தால் கூட அம்பு கொடியது, அம்பை விட்டோம்னா ஆள் காலி. ஆனால் வளைஞ்சிருந்தா கூட யாழின் கொம்பு இனிமையாக இருக்கும். அதனால் மக்களோட முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதீங்க, அவங்க செயலை பார்த்து முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. பண்புகள், கேரக்டரை வச்சு தான் ஒருத்தரை முடிவு பண்ணணும். அடுத்து, கல்லாமை. உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். கல்லாமை பொருட்பால்ல 41வது அதிகாரத்தில் வரும். கல்வி 40, கல்லாமை 41. அதாவது கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர். உயிரோடு இருக்காரே தவிர அவரால் ஒரு யூஸும் இல்லை. அடுத்து, விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே வேறுபாடு எப்படி அப்படின்னா, மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கிற வேறுபாடுக்கு இணையானது. நீ படித்தாதான் மனுஷன், இல்லாட்டி நீ விலங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து, குற்றம் கடிதல் 44வது அதிகாரம். வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்துரு போல கடும். பழி வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவர் அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, நெருப்புக்கு முன்னாடி வைக்கோல் போர் வைக்கிற மாதிரி அழிந்துவிடும். போல வந்ததுனால ஓமை அணி வந்திருக்கு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. தன்னோட குற்றத்தை நீக்கி அதன் பிறகு அடுத்தவங்களோட குற்றத்தை ஆராய முற்பட்டாதான் நமக்கு பழி வராது. 50வது அதிகாரம் இடனறிதல். நாம் இருக்கிற இடத்த தெரிஞ்சு நடக்கணும், அதான் இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது, இகழவும் கூடாது. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. வலிமையான சக்கரத்தை கொண்ட பெரிய தேர் கடலில் ஓடாது, அதால் ஓட முடியாது. அதே மாதிரி கப்பலில் தரையில் ஓட்ட முடியாது. உங்களுக்கான இடம் எதுன்னு தெரிஞ்சு சிறப்பாக செயல்பட சொல்கிறாரு திருவள்ளுவர். இது பிரிது மொழிதல் அணி. இதில் பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார் இவரோட சிறப்பு பெயர் கொடுத்துருப்பாங்க. அறம் பொருள் இன்பத்துக்கான பிரிவு கொடுத்துருப்பாங்க. பாயிரம், இல்லறம், துறவரம், ஊழியல் இது 3 அறத்துலையும். அரசியல், அமைச்சு, ஒளியலுங்கிறது ஒளிபியல் அப்படிங்கிறது பொருளியல்லையும். களவு, கற்பு இது 2ம் இன்பத்துப்பாலில் வரும். 4, 3, 2ன்னு ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். அறத்துப்பாலில் எத்தனை இயல்னு கேட்கக்கூட சான்ஸ் இருக்குது. எப்படி வேணால் திருக்குறளை கேட்பாங்க. எல்லா வகையிலையும் படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.